ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வரகரிசியில பணியாரம் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு நான் முதல்ல வரகரிசி 2 டம்ளர், உளுத்தம்பருப்பு 1/4 டம்ளர், வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு நான் மாவு அரைச்சி வச்சிருக்கேன். ஊற வச்சு மாவு அரைச்சிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுல நம்ம தாளிச்சு கொட்டுறதுக்காக பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா 2-3 எடுத்துக்கணும். அப்புறம் கேரட் ஒரு 2 கேரட் துருவி வச்சிருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்காக நம்ம வடை சட்டியில எண்ணெய் ஊற்றி அதுல கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம். அதுக்கு பச்சை மிளகாய போட்டுக்கிறோம். வெங்காயத்தை போட்டு லைட்டா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுலயே கேரட்டை போட்டு வதக்கிக்கிறோம். அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். வெங்காயமும் கேரட்டும் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம பணியாரம் தானே ஊத்த போறோம், அதனால அதுலயே வெந்துடும். கொஞ்சமா வதக்கினாலே போதும். அவ்வளவுதாங்க. இதை ஆற வச்சுட்டு நம்ம மாவுல எடுத்து கொட்டிக்கணும். கொட்டி கலந்து பணியாரம் ஊத்த வேண்டியதுதான். மாவு ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் பணியாரம் ஊத்துறதுக்கு நல்லா வரும். இந்த பணியாரம் ரொம்ப மொறுமொறுன்னு வருங்க. வரகரிசியில செய்த பணியாரம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டு சுடுங்க, அப்பதான் நல்லா மொறுமொறுன்னு வரும். மாவு அரைச்சதுக்கு அப்புறமா மாவு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேல நல்லா புளிக்க வச்சிடுங்க. அப்பதான் பணியாரம் நல்லா மொறுமொறுன்னு நல்லா சாஃப்டா வரும். நம்ம இந்த பணியாரத்துக்கு கார சட்னி நல்லா இருக்கும், அதனால இப்ப கார சட்னி அரைக்க போறோம். வர மிளகா 3 எடுத்துக்கிட்டேன். தக்காளி சின்ன சின்னதா 2 தக்காளி, அப்புறம் பூண்டு ஒரு 7-8 பல் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் இது கூடயே போட்டுக்கலாம். இது கூடயே வரமிளகா தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கோங்க. இதை நம்ம இப்ப அரைச்சி எடுத்துட்டு வர போறோம். இப்ப நம்ம கார சட்னியை தாளிக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு இதுல பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்ச இந்த சட்னியை இதுல ஊத்தி அந்த ஜார்ல நம்ம அரைச்சதை எடுத்து இதுல அந்த சட்னியை ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமா அந்த ஜார் கழுவி தண்ணி மட்டும் ஊத்துங்க. ஊத்துனதுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சா கார சட்னி ரெடி. அவ்வளவுதாங்க. சுட சுட வரகரிசி பணியாரம் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியும் கூட. சாதா பணியாரத்தை விட இது நல்லா மொறுமொறுன்னு வரும். இதுக்கு நல்ல காரசாரமான கார சட்னி இருந்தாதான் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.